வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் பதற்றம் நீடிப்பு. துபாய், குவைத், சவுதி மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். துபாய் விமான நிலையம் அருகே எரிபொருள் தாங்கி மீது தாக்குதல். அமெரிக்க தளங்களை அழிக்க ஈரானுக்கு உதவுகிறது ரஷ்யா. உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கையால் ஆடிப்போயுள்ள வளைகுடா பிராந்தியம். தாக்குதலில் ஒரு கால் இழப்பு. சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்துச் செல்லப்பட்ட முஜ்தபா ஹமீனி. சர்ச்சில் ஏவுகணையை முதல் முறையாக ஏவிய ஈரான். இஸ்ரேலை அதிர வைத்த 54வது அலை தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். துபாய் சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கு அருகில் எரிபொருள் தாங்கி ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தின் அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க துபாய் சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய், குவைத், சவுதி அரேபியா, பக்ரைன், கட்டாரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே நேற்று 16வது நாளாக போர் நீடித்தது. ஈரானின் பார்சு மாகாண தலைநகர் சிராசுவில் அந்த நாட்டின் ராணுவ தளம் உள்ளது. அங்கு ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து சிராசுவில் உள்ள ராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் போர் விமானங்களை நேற்று தாக்குதல் நடத்தின. ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபி, துபாய் பகுதியில் அமெரிக்க விமானப்படை தளங்கள் செயல்படுகின்றன. இந்த தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகள் வீசியது. மேலும் துபாய் மெரினா கடற்கரை அல் சூப பகுதியில் ஈரான் ஏவுகணைகள் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் புஜாயிரா துறைமுகத்தின் மீது ஈரான் ராணுவம் நேற்று முன்தினம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தை அண்மித்துள்ள எண்ணெய் கிடங்குகள் தீப்பிடித்து எரிகின்றன. அங்கு 2வது நாளாக நேற்றும் எண்ணெய் கிடங்குகள் கொழுந்துவிட்டு இருந்தன. தீயை அணைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கட்டார் தலைநகரில் டோஹாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம், பக்ரைன் நாட்டின் ஷேக் இசாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம், அந்த நாட்டின் மனாமாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசியது. அவை நடுவானில் அழிக்கப்பட்டன. இஸ்ரேலின் டெல்லாவில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்தும் ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. ரஷ்யா ஈரானுக்கு ட்ரோன்களை வழங்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தளங்களை தாக்க உதவி செய்கிறது என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இது 100% உண்மை என தெரிவித்துள்ளார். பாரம்பரிய ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் மலிவானவை என்பதால் பெருமளவில் பயன்படுத்தி எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிரமப்படுத்த முடியும். ரஷ்யா ஈரானுக்கு ட்ரோன்கள் மட்டுமல்ல, ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு உதவிகளையும் வழங்கும் மற்றும் கூடுதலாக செயற்கைக்கோள் படங்களையும் பகிர்ந்துள்ளதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ரஷ்யா இதனை மறுத்துள்ளது. ஈரான் மத்திய கிழக்கு முழுவதும் குவைத், கத்தார், சவுதி அரேபியா, பக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. சில தாக்குதல்கள் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ஹோட்டல்கள், குடியிருப்புகள் போன்ற இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மலிவான ட்ரோன்களின் அதிகப்படியான பயன்பாடு அமெரிக்காவை தனது பாதுகாப்பு திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துவிட்டதாகவும் அவர் வெளியிட்ட காணொளி ஏஐ என்றும் பல தகவல்கள் வெளியான நிலையில் அவர் மரண வதந்திகளுக்கு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொளியில் ஒரு கோப்பி கடையில் கோஃபி ஆர்டர் செய்து கொண்டு தன்னை பற்றி பரவிய வதந்திகளை நகைச்சுவையாக எடுத்துரைக்கிறார். நான் இறந்துவிட்டேன் கோப்பிக்காக என்று அவர் கூறினார். மேலும் உண்மையில் என்ன தெரியுமா, நான் என் மக்களுக்காக இறக்க தயார். அவர்கள் காட்டும் நடத்தைகள் அற்புதமாக இருக்கின்றன என்று அவர் கூறினார். அவர் இரு கைகளையும் உயர்த்தி தனது விரல்களை காணொளியில் காட்டுகிறார்.
சமூக ஊடகங்களில் பரவிய சில பதிவுகள் வியாழக்கிழமை நடைபெற்ற அவரது செய்தியாளர் சந்திப்பின் காணொளியில் ஒரு கையில் 6 விரல்கள் இருப்பது போல தெரிகிறது என்றும் அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தன. இதற்கு பதிலளித்த பெஞ்சமின் நெதன்யாகு, என் விரல்களை எண்ண விரும்புகின்றீர்களா? இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், பார்த்தீர்களா? மிகவும் நல்லது என்று நகைச்சுவையாக கூறினார். இஸ்ரேல் மக்களுக்கான தனது செய்தியில் அவர் வெளியே சென்று சற்று சுத்தமான காற்றை சுவாசியுங்கள், ஆனால் பாதுகாப்பான இடத்துக்கு அருகிலே இருங்கள். உங்கள் மனவலிமை எனக்கும் அரசுக்கும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் மற்றும் மொசாட் ஆகியவற்றுக்கும் வலிமையை அளிக்கிறது. இப்போது எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் இன்று கூட நாங்கள் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறோம் என்றார். மேலும் கோம் ஃப்ரண்ட் கொமாண்ட் வழங்கும் அறிவுறுத்தல்களை எப்போதும் கேட்டு பின்பற்றுங்கள். நகர மேயர்களின் அறிவுறுத்தல்களையும் கவனியுங்கள். எப்போதும் பாதுகாப்பான இடத்துக்கு அருகில் இருங்கள். கட்டுப்பாடுகளை முடிந்தவரை தளர்த்த முயற்சிப்போம். இந்த காஃபிக்கு நன்றி, மிகவும் அருமையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் என்னதான் ஆனது நெதன்யாகுக்கு என்ற கேள்வி அதிகம் எழுந்துள்ளது. இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஒரு புதிய சுற்று ஏவுகணை தாக்குதல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நகர்த்தியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வெடித்ததிலிருந்து முதல் முறையாக மூலோபாய திட எரிபொருள் செஜில் ஏவுகணை பயன்படுத்தி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இதை நடத்தியுள்ளது. மார்ச் 15 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போவின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக ஈராக் 54வது அலி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. 2 தொன் எடையுள்ள போர்முனை பொருத்தப்பட்ட சூப்பர் கனரக கோராம் ஷஹர் ஏவுகணைகள், கைபர் ஷேகான், ஹாதர் மற்றும் ஏமாத் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாயின் மக்கள் தொடர்பு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போவில் முதல் முறையாக இஸ்ரேலிய ஆட்சியின் வான்வெளி நடவடிக்கைகளை பாதிக்கும் மேலாண்மை மற்றும் முடிவெடுக்கும் மையங்களுக்கு எதிராக மூலோபாய மற்றும் திட எரிபொருள் ஏவுகணை செஜில் ஏவப்பட்டது என்று அது குறிப்பிட்டது. இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு தொழில்களில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய உள்கட்டமைப்புகள், அதேபோல் இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவ படைகள் ஒன்று கூடும் இடங்கள் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் மையப்பகுதியில் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டுள்ளதாக ஈராக் மேலும் கூறியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்க வங்கிக் கிளைகள் மீதான தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்தப் போவதாக ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் ஈரானின் வங்கி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வங்கி கட்டடங்களுக்கு அருகில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்ததால் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டப்பூர்வமான இலக்குகளாக மாறும் என ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய செபா வங்கி கட்டடம் மற்றும் மற்றொரு வங்கி கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர். வங்கி நடவடிக்கைகள் பல மணி நேரம் தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி குறைந்தது ஒரு காலை இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தின் அல் ஜஸீரா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் தி சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டன. அவரது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானில் ஹமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்தித்தாள்கள் தெரிவித்தன. இதன் விளைவாக ஈரானிய உச்ச தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளது என்று செய்தித்தாள்கள் தெரிவித்தன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் ஈரானிய உச்ச தலைவர் ரஷ்யாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் புடினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஹமேனிக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் மொஜ்தபா ஹமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்ற செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன.
ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து மொஜ்தபா ஹமேனி இன்னும் பொதுவில் தோன்றாததற்கு இதுவே காரணம் என்றும் செய்தித்தாள்கள் குறிப்பிட்டன.